Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots exercise 5.4 question number 6. Question பாத்தீங்கன்னா find the length of the side of the square whose area is 441 meter square. அதாவது ஒரு ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்கொயரோட ஏரியா பார்த்தீங்கன்னா 441 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஸ்கொயரில் எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்கும், ரைட்? இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. ஓகே, ஸோ ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சைடு இன்டூ சைடு தான் வந்து ஏரியா. ஓகே, ஸோ அப்போ லென்த் ஆஃப் த சைடு, ஒரு சைடோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு சைடு தான். அப்போது நான் என்ன பண்ணலாம், ஸோ சைடு இன்டூ சைடு வந்து ஏரியா. ஓகே, ஸோ அப்போ சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ரூட் ஆஃப் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ length of the sideக்கு நான் இந்த ப்ராப்ளம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரூட் ஆஃப் 441 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ 441 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இதோட ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லாங் டிவிஷன் அப்ளை பண்ணுங்க, யூனிட் டிஜிட்லேருந்து 2 நம்பராக கம்பைன் பண்ணுங்க. ஸோ 41 கம்பைன் பண்ணியாச்சு, 4 செப்பரேட்டாகவே இருக்கும், ஏன்னா சிங்கிள் டிஜிட். ஓகே, ஸோ இப்போ நியர்பை ஸ்கொயர் நம்பர் ஃபார் 4 பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 minus 4 வந்து 0. இந்த 41 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 2 + 2 வந்து 4. ஸோ 4 கூட ஏதோ ஒரு நம்பர் எழுதிட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும், 41 வரணும். ஓகே, ஸோ சிம்பிளாக பார்த்தாலே எக்ஸ் அப்போ என்ன வரணும், 1 தான். ஓகே, ஸோ 41 × 1 தான் 41. ஸோ இப்போ இங்கே 1 இங்கே 1 41. ஓகே, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 0 வந்துச்சு. ஸோ ரிமைண்டர் 0, ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 என்னது, இந்த கோஷன்ட், அதாவது 21. ஓகே, ஸோ இதுதான் என்னோட லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர், கரெக்டா? ஸோ இப்போ சைட் வந்து இதுதான். ஓகே, ஸோ இப்போ லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 21. ஓகே, இங்கே ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால சைட் வந்து மீட்டரில் எழுதணும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.